நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த நடிகைக்கு வந்து ஒரு வயசானவர் புடவை அட்ஜஸ்ட் பண்ணுவார். அந்த அம்மாவால் குனிய முடியாமல் அவரை கூப்பிட்டு அதை புடவையை அட்ஜஸ்ட் பண்ண சொன்ன உடனே நான் ஒரு பட்டிக்காடு அதை பார்த்த உடனே அப்படி பொங்கி எழுந்துட்டேன். என்ன நம்ம ஆம்பளைங்கள நம்ம வேற மாதிரில வச்சுருக்கோம், ஆம்பளைங்க எந்த அளவுக்கு இறங்கி செய்யலாமா அப்படிங்கிறது. எனிவேஸ் அது தப்பாக இருந்தால் சாரி. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்லி தான் தெரியுது ஃபேஷன் டிசைனரா, ட்ரெஸ்ஸிங் டிசைனரு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து நான் லேடிஸ் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஜென்ஸ் இருப்பாங்க, அதுவும் இந்த வயசில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நடிகைக்காவது நம்ம அப்பா இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு முடி செய்ய சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லையா. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஃபேஷன் டிசைனரு, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஓடி அவங்க கூப்பிட்டு வாலண்டராக சாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? நம்ம அப்பா ஒரு ஃபேஷன் டிசைனர், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவர் புடவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயம் இல்லைன்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணி சிரித்து பார்ப்பீங்களா? இல்லை ஒரு நிமிஷம் மனசு வந்து கணக்குமா? அப்படியே அதை சொல்லிவிடுங்க. இனியொரு காரியம் என்னென்னா, இந்த தம்பி சொல்லியிருக்கா அப்படி அந்த கமெண்டில், பைக்கில் வருங்கிறவர் நடிகைகள் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வருமானமே இல்லைன்னு. மக்களே, அவங்களால நாங்கள் ஒன்று சம்பாதிச்சு கோட்டை கட்டலை, நம்மளால தான் அவங்க சம்பாதிச்சு கோட்டை கட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு கேட்குறேன். வீக்லி ரெசிப்ட்னு ஒன்று வச்சுருப்போம் நம்மலாம். வாரம் லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பீச்சுக்கு போனோம், இந்த வாரம் கடைசியில் லீவ் போட்டோன்னா கோயிலுக்கு போனோம், இந்த வாரத்தில் எங்கேயாவது பூங்காவுக்கு கார்டனுக்கு சுற்றி பார்க்க போனோம், இந்த வாரம் லாஸ்ட்டில் நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், இந்த வார கடைசியில் நம்ம தேட்டருக்கு போகணும். இந்த தேட்டர் அப்படிங்கிறத கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்குலாம் வருமானம் கிடையாது மக்களே. இனி ஒரு காரியம், நம்ம வாழைக்காய் தூக்கி, நம்ம சாக்கடை அள்ளி, நம்ம பாத்ரூம் கழுவி, நம்ம விவசாய வேலை பார்த்து, நம்ம மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி என்ன வீட்டு வேலை பார்த்து உடம்பு அசதிக்கு பொழுதுபோக்குக்குன்னு சொல்லி போய் அன்னைக்கு வந்து டிவி ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் போய் பொழுதுபோக்குக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. இனி ஒன்று கேட்டுக்கிடுங்க, சினிமாங்கிறது மனிதர்களாக உருவாக்குனது, அது அவங்க தொழில்னு சொல்கிறீங்கல்ல, எந்த சட்டத்தில் அது தொழிலாக வந்தது? ஆரம்ப காலத்தில் சும்மா பொழுதுபோக்குக்கு ஒரு நாடக மேடை, ரிக்க டான்ஸு, கரகாட்டம் தான் இருந்தது. அதை வந்து கவர்ச்சியாக மாற்றி பணம் சம்பாதிக்கோசரம் சினிமாவாக வந்தது. சரிங்களா? ஒரு சில நாட்டிலலாம் கவர்ச்சிங்கிறது இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி ஆடை வந்து இதுக்கு மேலே இறங்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சட்டி படையிலேயே ஓட்ட போட்டு கவர்ச்சி காமிச்சு நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டால் ஆடை சுதந்திரம் அது அவங்கவுங்க. உடனே நீ டிஷர்ட் போட்டிருக்க, சாலி எங்கன்னு கேட்காதீங்க. ரொம்ப எது அருவறுப்பாக இருக்குங்கிறது மேட்ரு. ஒரு சுயமரியாதைங்கிறது முக்கியம். ஒரு கிராமத்து பொண்ணாக பார்க்கும்பொழுது அதில் சுயமரியாதை குறையிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. இவ்வளோ நாள் நல்ல வீடியோ போட்டேன், அதெல்லாம் இவ்வளோ வியூஸ் போல். இந்த நேற்று போட்டு அந்த புடவையை அட்ஜஸ்ட் பண்ணுற வீடியோ மட்டும் அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அப்போ நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்க? ஒரு சாதாரண நான் சொன்ன விஷயத்த அதை தூக்கி வச்சுட்டு டண்ட நக்கரை டனக்கு நக்கரை டண்ட நக்கரை டனக்கு நக்கரைன்னு ஆடிட்டு இருக்கிறீங்க. அப்போ நல்ல வீடியோ பார்க்க மாட்டீங்க. இங்கே யாராவது சண்டை போடணும், இல்லைனா கவர்ச்சி காட்டணும், அடுத்த மயிரை பிடிச்சிட்டு இருக்கணும், அசிங்கம் பேசணும். திருச்சி சாதனாலனால தான் இப்படி